Hola amigos de Latinoamérica, yo soy Víctor Damián Rosso Villarreal, el representante de Lucifer en la Tierra. Y fundador del Templo Luciferino Semilla de Luz, el único templo luciferino en el mundo. விக்டர் டேவியன் ரோசோ வில்லரியல் என்ற ஒளியின் விதைகள் சங்கத்தின் லூசிஃபர் கோயிலின் நிறுவனராவார். அவர் சாத்தானின் மகன் என்று கூறுகிறார். கொலம்பியாவில் சாத்தானை வணங்குவதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயத்தையும் அவர் கட்டியுள்ளார். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. (2015) லூசிஃபர் கோயில் திறக்கப்பட்டது. ஆலயத்துக்கு உள்ளே ஒரு கையில் ஒரு கோலுடன், மற்றொரு கை 2 விரல்கள் நீட்டிய சின்னத்துடன் 2 கொம்புகளுடைய லூசிஃபரின் சிலை ஒன்று முன்பதாக அமர்ந்துள்ளது. சாத்தானிய தேவாலயம் 2 பாம்புகள், 666 பிரமிட் மற்றும் கண் போன்ற அடையாளங்களால் நிரம்பியுள்ளது. பண்டைய எகிப்தின் அடையாளமான ஹோரஸ் கண்ணின் வடிவில் உள்ள விளக்கு தண்டில் 666 மற்றும் ஒரு பாம்பின் அடையாளத்துடன் மெழுகுவர்த்தி வைத்திருப்பர். விளக்கு வைத்திருப்பவர்கள் ஒளியின் தூதனான லூசிஃபரை குறிக்கும். மேலும் பின்னணியில் ஆட்டுத்தலையும் பெண்ணின் உடலும் கொண்ட பஃபோமத் என்ற தெய்வத்தின் படம் மாட்டப்பட்டுள்ளது. நடைபாதையில் இருந்து பார்த்தால் தலைகீழாக உள்ள சிலுவை பீடத்தில் மாட்டப்பட்டுள்ளது தெளிவாக தெரியும். தேவாலயத்தில் உள்ள இருக்கைகள் பல அடையாள குறியீடுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. 10 வருடங்களுக்கு முன்பு ரோசோ தன்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டு தான் உண்மையான கடவுளாக கருதும் லூசிஃபரை வணங்க ஆரம்பித்தார். அன்றிலிருந்து லூசிஃபரின் சபை தலைவர்களை எழுப்புவதும், அவர்களுடைய சபையில் அங்கத்தினர்களை சேர்ப்பதும், அவர்களின் ஆன்மாவை பிசாசுடன் இணைப்பதே அவரது பணி. Es que hacer un pacto con el diablo es cambiar de doctrina, cambiar de religión. Hacer un pacto con el diablo no es otra cosa que acogerse a él, que aceptarlo a él. கனவில் அவர் லூசிஃபரை பார்த்ததாகவும், அவன் ஒரு மகத்தான தேவதூதன் என்றும், அவன் அவருக்கு பெரிய திட்டங்களை வைத்திருப்பதாக சொன்னார். நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன், நான் என் பிள்ளைகளை சேர்த்து கொள்ளும்படி உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவன் சொன்னதாக ரோசோ கூறினார். லூசிஃபரின் பிள்ளைகளின் இராணுவத்தை அவர் திரட்டி வருகிறார். அவரது இராணுவத்தின் இறுதி இலக்கு கிறிஸ்தவர்களை எதிர்ப்பதாகும். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள்.